கட்டிக்க போற எம் முறப்பொண்ணோட நடுத்தெருல காலித்தனமா கூத்தாடிக்கிற. நீ சுமாரியா, நான் பேசிக்கிறேன். யோ, நான் உன்னை கட்டிக்கிறேன்னு எப்பயா சொன்னேன்? அதான் அவங்க அப்பனே ஒத்துக்கிட்டானே. அப்ப அவனே கட்டிக்கோ. ஏண்டா கிண்டலா பண்ற? கொஞ்சம் ஒளி விடுங்க. போடா தடியா. புடுடா. ஏய் அப்பா 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 அப்பா. ஏ தடியா, இங்க வாடா. கம்மினாட்டி, எருமை, நாய, பொறுக்கி, சாயங்காலம் வாடா ஆத்துக்கு. அப்பா 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 சந்தைக்கு வந்த மச்சான். அப்பா அப்பா. ஐயா மாட்டிக்கிட்டான். அப்பா அப்பா. எங்க போயிட்டான் இவன்? அப்பா அப்பா. ஒரு தடியா வரா. இங்க இருக்க சொல்லாதீங்க. ஏமா இந்த பக்கம் தர்மம் வந்தானா? இன்னைக்கு அவனை கடிச்சு கோதறிறேன். துரோகி. என்னையா அது? ஏன் அந்த தண்ணியை பார்த்து இப்படி பயந்து ஓடி வர? நீ ஆம்பளை தானே, எதுக்கு அடிக்க வேண்டியது தானே? இல்லாட்டி சொல்லு, நான் போய் அடிச்சிட்டு வரேன். ஏய் வேடா வேடா வேடா, நீ வாங்க வாங்க. இரு. என்ன பண்ற? ஏ தடியோ. டேய் இங்க இருக்க. தோ வரேன். ஆம்பளை இருந்தா வாடா. ஒத்த கொத்த வாடா. ஐயோ கைய போட்டாளே. தைரியமா இருந்தா வாடா. இங்க வாடா. வரேன். இப்போ அடியா. ஐயோ வா வா ஓடிடலாம். என்ன நீ? வா வா வா. என்னடா ரெண்டு பேரும் ஓடி வர்றீங்க? வந்து வந்து சந்தையில கோயில்ல சந்தை. கோயில்ல சந்தையா? ஆமா. ஐயா கும்பிடுறேனுங்க. என்னடா உடம்பெல்லாம் ரத்தம்? எங்கேயாவது சண்டை போட்டு வரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தம்பி தர்மே ஓட கத்து கொடுனாரு, அதான் ஓடி காமிச்சேன். வரும்போது பள்ளத்துல முள்ளு எரும மாடு வசனத்துக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஓடி பிடிச்சு விளையாடுறியா? போடா போடா அடியா மிஸ் பொறுக்கி போடா. அது இருக்கட்டும், இது என்ன அவதாரம்? இது சந்தையில பழத்தை வாங்கி கொடுத்துச்சு. நல்லா இருக்குல்லப்பா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்னேன் சோழ கொல்லைக்கு பொம்மை பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். இப்ப நீயே போய் நின்னுட்டு வா. சாயங்காலம் போறப்பா. என்னடா இது, வயசு வந்த பொண்ணோட வீதியில விளையாட்டு? பார்வதி நீ போமா. நான் போய் விட்டு வந்துருப்பா. வேண்டாம், முதல்ல நீ போய் சட்டையை மாத்து. சரிப்பா. ஏய் மருது என்ன? நான் வாங்கின பூமியிலேயே பொண்ணு உழைற பூமினா இதாண்டா.
போன வருஷம் மிளகா போட்டு பிச்சிடுச்சு. இந்த வருஷம் வாழை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. காளியார் கோயில இருந்து ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து பாத்து போறாங்கன்னா பாத்துக்க. ஏன் எல்லாம் உங்க ராசி தானே. இந்த மண்ணோட ராசின்னு சொல்லுடா. மருது என்னண்ணே? என்னடா இது செடியில காஞ்சி போயிருக்கு? என்னமோ தெரியலண்ணே. தெரியல என்ன அப்படியே விட்டுடுறதா? உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படியே விட்டுடுவியா? உனக்கு தெரியுமா, உனக்கு ஆண்டவனை நம்பாதவனுக்கு மனசுல நிம்மதி இருக்காது, வேலைக்காரனை நம்பினவனுக்கு கையில காசு இருக்காது. நாளைக்கு நானே பாத்துக்கிறேப்பா. காந்தி ஜெயந்தி விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் கலெக்டர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். கலெக்டர் முன்னிலையில் இங்கே கபடி போட்டி நடைபெறவிருக்கிறது. வெற்றி பெறும் அணிக்கு கலெக்டர் பரிசு வழங்குவார். முதலில் கந்தப்பன் அணியை களத்தில் இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது தர்மதுரை அணியை களத்தில் இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தலையா தலை கபடி 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 டாய் ஐந்தாங்கோலி மாதிரி ஓடுறீங்களே, வந்து ஆடுங்கடா. போடா போடா. கபடி 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 கபடி. டேய் கண்ணுக்குட்டி கோவிந்தா, நீ போடா. நான் அப்பால. டேய் நீ போடா. சரி. கபடி 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 தூக்கி வெளிய போடு. கபடி 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 கபடி. ஏய் ஜாகிரதை ஜாகிரதை. என்னடா இப்படி ஆயிடுச்சு? டேய் கண்ணுக்குட்டி கோவிந்தா, நீ போடா. நான் கடைசில போறேன். டேய் இப்போ போடா. போ சொல்றியா? ஆமா. எதுக்கு அவன் மேல பாரத்தை போட்டு போறேன்? ஆய் ஐசா லக்கடி ஜப்பான் ஜெர்மனி லங்கோ பர்மா ஆச்சே ஆச்சே கபடி 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 கபடி. டேய் கையூரா, டேய் கையூரா தலைவா, என் கைய புடிச்சு விட மாட்டேங்கறான். ஏய் டேய் கண்ணியா, கொண்டு போய் என்ன வீட்ல விட்டுடான். அடுத்தது யாரா? நீ போறியா? பிச்சிடுறான் பார் பிச்சு. கபடி 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 கபடி. அங்க போடா. கபடி 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 அங்கே விடு. கபடி 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 கபடி. ஐயோ. கபடி 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 கபடி. ஏய் இதானே அந்த வீடு? ஆமா. உள்ள போலாமா? போலாம். நாயெல்லாம் ஒண்ணும் இல்லையே? நோ நோ நோ. பின்னாலே வா. வணக்கம் சார். ஓடா ஓடா ஜமீன் ஜமீன். குட். வணக்கம். குட். வணக்கங்க. வணக்கம்யா. வணக்கங்க. ஐயா அது அப்படி இல்லாம வெட்டுறது. ஜமீன் ஜமீன்.
ஆனா இப்படி 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 இங்க 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 மறந்துடாதீங்க, நீங்க வள்ளியூர் ஜமீன். தேவகி தேவகி வைதேகி 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 யார் நீங்க? நானு யாரா? நானு யாரா? வாயா இங்க. நானு தம்பி, நான் யாருன்னு சொல்லுப்பா. வள்ளியூர் ஜமீன் தர்மதுரை. அப்படியா? உங்களுக்கு என்ன வேணும்? உங்க முதலாளிய கூப்பிடியா? மிஸ்டர், நான் தான் இந்த வீட்டு முதலாளி. ஜமீன் 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 உட்காருங்கய்யா, உட்காருங்க தம்பி, உட்காருப்பா, உட்காரு. கூல், கை பிடிச்சுக்கோ. வந்து வந்து நம்ம ஊரு வள்ளியூருங்க. நான் ஜமீன்தாருங்க. பார்த்தாலே தெரியுதாங்க? நல்லாவே தெரியுது. நன்றிங்க. என் பேரு ராமதுரைங்க. தர்மதுரை தர்மதுரை கைவிடு. என் பேர் தர்மதுரைங்க. இது என் தம்பி ராமதுரை. ஹாய். இன்னொரு தம்பி பேர் தான் ராஜதுரை. பாட்டி, ஏ பாட்டி, யார் பாட்டி நீ? இங்கே உட்கார்ந்து இருக்க. எங்க வீட்டுக்காரரு காலையில போனவரு இன்னும் வரல. இருட்டாயிடுச்சு. எங்க வந்தவ தங்கிட்டு. அதுக்கே இங்க வந்த? எனக்கு குளிருதுப்பா. குளிருதா? இதா இதா இத போட்டுக்கோ. இப்ப எப்படி இருக்கு? இன்னும் குளிருதே. இன்னும் குளிருதா? ஐயோ, இந்தா தலகாணியை பிடிச்சுக்கோ. இப்ப எப்படி இருக்கு? இதெல்லாம் பத்தாதுப்பா, பத்தாது. கொஞ்சம் நெருப்பு போடுற, குளிர் காஞ்சிக்கிறியா? ஐயோ, உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குதே. நெருப்பு இருந்தா மட்டும் பத்தாதுப்பா. வேற என்ன? குளிருதே. வேற என்ன வேணும்? உன் கைய கொடு. என் கையா? கைய கொடு. எதுக்கு? வச்சுக்கோ. இப்ப கொஞ்சம் இப்ப பரவாயில்ல. பரவாயில்லையா? நீ என்ன கட்டிப்பிடி. பிடி பிடி. இப்ப குளிர் போயிடுச்சா? நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கா? இது ஏதோ பொறுக்கி பாடுவது இருக்க. அப்பா, பாட்டி பாட்டி கட்டியா பிடிச்சுக்க பாட்டி. என்ன பாட்டி நல்லா இருக்கு? உடம்பு எவ்வளவு சூடா இருக்கு பாட்டி. பாட்டி பாட்டி சத்தம் விட மாட்டேன். நான் உன்னை எவ்வளவு நம்பி இருந்தேன். இப்படிப்பட்ட ஆளும் தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட பேசிருக்கவே மாட்டேன். நான் வீட்டுக்கு போறேன். பாட்டி கிழவே, நீ யாருங்கிறது எனக்கு முதல்லயே தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா. சத்தியமா? சத்தியமா. என் மேல சத்தியமா? மேல சத்தியமா. நில்லையா? நான் திருட்டு கல்லினா நீ திருட்டு கள்ள. ஏயா, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க பாக்குறியா? என் கூட ஆனது பானது கட்டி பிடிச்சது எல்லாம் பொய்யா? அன்னைக்கு பாக்கு தோப்புல நீ என்ன செஞ்சேன்னு சொல்லிட்ட? என்ன செஞ்ச? ஏன்டா நிறுத்த சொல்ற? நீ சொல்லுமா, பாக்கு தோப்புல என்ன நடந்தது? அது வந்து அது வெத்தலை சுண்ணாம்பு தடவி கொடுத்து அதான் சொன்னா. இங்க போறது இல்லையா? போ. அவ ஏன்டா போகணும்? இந்த வீட்டுலதான் இருப்பா. இவதான் என் மூத்த மருமக. சீக்கிரம் நல்ல நாளா பார்த்து தாலியை கட்டு. பார்வதி, நீ உள்ள போமா. அப்பா, கல்யாணத்துக்கு முன்னாலே ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டா ஊர்ல தப்பா பேசுவாங்க. எனக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? தம்பிங்கள ஒரு நல்ல கொட்டும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனுங்க கிடக்குறானுங்க திருட்டு பசங்க. எனக்கு உன் குழந்தைய என் கையால தூக்கி கொஞ்சணும். அதுக்கு என்ன மாமா, உங்க புள்ளைய இப்பவே தாலி கட்ட சொல்லுங்க. அடுத்த மாசமே பெத்து கொடுத்துறேன். அப்பதான் மட்டும் தப்பு செய்யலப்பா, நான் மட்டும் தப்பு செய்யலப்பா, சாமி மேல சத்தியமா. ஐயோ, அடுத்த வருஷம் சொல்றதுக்கு பதிலா அடுத்த மாசம் சொல்லிட்டேன். அதுக்கு போய் ஐயா இப்படி அழுவுற? நான் வீட்டை விட்டு ஓடி வந்துடுறேன். ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு எனக்கு தாலி கட்ட சொல்லுங்க. அவசரப்படாதம்மா. வீட்டை விட்டு ஓடி வர்றது தப்பு. திருட்டுத்தனமா தாலி கட்டுறதும் தப்பு. நானே போய் உங்க அப்பனை பார்த்து பேசி முடிச்சிட்டு வரேன். அப்பா, கொடைங்கடா. நான் கூட விட்டாப்பா. வேண்டாம், நானே போயிட்டு வரேன். இந்த பொண்ணுங்க தனியா விட்டு போறீங்களே? யோ, உள்ளவா, உனக்கு கவனிச்சுக்கிறேன். என்ன பண்ணுவ? சொல்றேன், வாயா. அப்பா 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 அப்பா
என் மகன் தர்மனும் உன் மக பார்வதியும் ஒருத்தர் விரும்புறாங்க. அதனால ஐயா என் பொண்ணு அவ தீர்க்க சுமங்கலியா இருப்பா. எனக்கும் தெரியும் ஜோசியம், நான் பார்த்துட்டேன். ஐயா நீங்க பாக்குற சோசியம் பொழுதுபோக்கு, எனக்கு அது பரம்பரை தொழிலாச்சே. கிழிச்ச போன வருஷம் நம்ம முனுசாமி பொண்ணுக்கும் மாடசாமிக்கும் நீதானே பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச. ஆமாங்க. கல்யாணமாயி 6 மாசத்துல பஸ் ஆக்சிடென்ட்ல அவன் போயிட்டான். அப்ப எங்கடா போச்சு உன் ஜோசியம்? ஐயா ஆக்சிடென்ட் கேஸ்லாம் சோசியத்துல வராதுங்க. சோசியம் எழுதின காலத்துல பஸ் இருந்துச்சா, லாரி இருந்துச்சா, கார் இருந்துச்சா, ஸ்கூட்டர் இருந்துச்சா, இல்ல டிவிஎஸ் 50 தான் இருந்துச்சா? அதனால சோசியத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. ஏய், தர்மனுக்கு பார்வதியை கொடுக்காம இந்த ஊர்ல இருந்துருவியா நீ? ஐயா கோச்சுக்காதீங்க, நிஜமாவே என் பொண்ணு ஜாதகத்துல. சரி, உன் இஷ்டப்படியே தர்மனுக்கு உன் பொண்ணை 2ஆம் தாரமா கொடு. அது எப்படிங்க? தர்மனுக்கே இன்னும் கல்யாணம் ஆகல, என் பொண்ணை 2ஆம் தரமா எப்படி கொடுக்கறது? ஜோசிய சாஸ்திரப்படி பொண்ணும் வாழை மரமும் ஒண்ணு. முதல்ல தர்ம வாழை மரத்துக்கு தாலி கட்டட்டும். அந்த வாழை மரத்தை வெட்டிடும். அதே முகூர்த்தத்துல 2ஆம் தாரமா பார்வதிக்கு தாலி கட்டட்டும். ஐயா ரொம்ப விவரமா தான் பேசுறீங்க. ஏதோ மங்களகரமா நடக்கட்டும். ஓம் திருவந்தே ராஜாவர்ணோ திருவந்தே ஜோ பிரகஸ்பதிக்கு நம பிரம்மணோ பிரதா. தாலி எடுத்துக்கோங்க. பா இதுக்கா? ஆமா, அதுக்கு தான். கட்டு. இதோட எப்படி வாழ்க்கை நடத்துறது? கட்டு. மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபஹே தஜீவன சரதாம் சதாம். கட்டு. வாழை மரத்தை விட்டுறா. பா இவ்வளவுதானப்பா கல்யாணம்? பார்வதி இல்லையாப்பா? உட்கார்றா வரும். எப்பா? என்னையா ஜோசியரே, தோஷம் எல்லாம் தீந்துருச்சா? தோஷமெல்லாம் போயிடுச்சுங்க. இனிமே என் பொண்ணு மாசமாக வேண்டியதான் பாக்கி. பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஓம் கணநாதம் கணபதம் தவாமிஹே கபிலிஞ்ச வீணாம் உபமஸ்து தேஜோ பாலதேஜமஸ்தோ பிரதோமாம் மகாகணபதி பிரதாய நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. உபோபதாய நமः. சர்வமங்களாய நமः. சர்வப்பிரதாய நமः. தெய்வப்பிரதோர்த்தியாய நமः. மாங்கல்யத்தை எடுத்துக்கோங்க. என்னடா? பா தம்பிங்க வந்துட்டுங்கப்பா, அதுக்கப்புறம் தாலி கட்டுறேன். கடைசி பஸ் வந்தாச்சு, அவங்க வரல. அவனுக்கு வரமாட்டானுங்க. நீ தாலி கட்டு. லெஜர் கார்ல வராங்கப்பா. வந்துட்டாங்க. நான் சொல்லல, என் தம்பிங்க என் கல்யாணத்துக்கு வர மாதிரி பாக்கலாப்பா. இதான் வீடு. வாங்கண்ணே, வாங்க. என்னண்ணே, எப்படி வீடு? பா ராஜதுர, இது வீடா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி இருக்குப்பா. எவ்வளவுப்பா வாடகை? சொந்த வீடுண்ணே. சொந்த வீடா? எவ்வளவு ஆச்சுப்பா கட்டுறதுக்கு? 1,40 லட்சம் ஆச்சு. 1 இல்ல 40 லட்சமா? அப்பா ராஜதுர, என்ன நீ ஒன்னும் அநியாயமா பணம் சம்பாதிக்கலையே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. இல்லப்பா, நியாயமா பணம் சம்பாதிச்சா இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பணம் எப்படிப்பா வரும்? நம்ம வியாபாரம் அப்படின்னே. அப்படின்னா வியாபாரம்? அது பிஸ்கட் வியாபாரம். பிஸ்கோத் வியாபாரமா? அது என்ன பிஸ்கோத்ப்பா? அது உங்களுக்கு புரியாது. விட்டுடு. ஏன்பா இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்க, கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு கடதாசி எழுதி போட்டிருந்தா அப்பா வந்து பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதுலண்ணே, தம்பி கல்யாணத்தும் போது ஒரே அடியா சேர்த்து எழுதி போடலாம்னு நினைச்சேன். அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நான் தான் எழுதி போடல. வாங்க பெரியதா, எப்படி நல்லா இருக்கேமா. நீ எப்படிமா இருக்க? உங்க புண்ணியத்துல நல்லா எல்லாம் உன் புண்ணியமா. அடடே எவ்வளவு உடந்துருச்சு. என்னம்மா பேரு? ஐஸ்வர்யா. நல்ல பேர், தாத்தா மாதிரியா இருக்கு. அக்கா வரலையா? அது ஒரு பட்டி காட்டு. பட்டணத்துக்கு வாங்க பயப்படுறது. என்னம்மா குழந்தை எப்படி? ரொம்ப அழகா இருக்குமா. இந்த எள்ளுண்டை கடலை உண்டை சோளக்கதிர் இருக்கு, கொண்டு போய் உள்ள வச்சுடு. ஆமா என்ன ராஜதுர, வெளியே ஒரே வெயிலா இருக்கு, உள்ள குளுக்குளுன்னு குளிருது. எப்படி அது? சென்ட்ரல் ஏசின்னு. அப்படின்னா உங்களுக்கு புரியாது. விட்டுடு. ஆமா எங்க ராமதுரை? வாங்கண்ணா. பாப்பா ராமதுரை, நீ கடல் தாண்டி போறேன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்துட்ட. ரொம்ப சந்தோஷம். ஏன்பா ரொம்ப படிச்ச உடனே வாய் சுருங்கி போயிடுமா?
வாங்க உள்ள, எப்போ வந்தீங்க, என்ன சாப்பிட்டீங்க, அப்பா எப்படி இருக்காங்க அப்படிலாம் கேட்க கூடாதா? அது இல்லைன்னா கடல் கடந்து போறதுனால கையை ஓடல காலும் ஓடல. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? வைதேகி தான் கடிதம் எழுதிருந்தது. ஏண்டா, இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். நம்ம பரம்பரையிலேயே நீ தான் முதல் தடவை பிளேன்ல போற இல்லையா ராஜதோர? ஆமா. இந்த விஷயத்தை நீயே நேரடியா வந்து அப்பா கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு இல்லையா ராஜதோர? ஆமா ஆமா. நீங்க ஒண்ணு சொல்ல மாட்டீங்கன்னா, நம்ம அப்பா அபசகுணம் பிடிச்ச மாதிரி நீ வெளிநாட்டுக்கு போக கூடாது, நம்ம பரம்பரைக்கே பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்க. வாட் கேன் ஐ டூ? நோ 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 நோ. சீ. நீ அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவர் ரொம்ப நல்லவர்டா, கொஞ்சம் கோபக்காரர், அவ்வளவுதான். நீங்களா நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் திட்டாரு. என்னமோ நான் உங்களை கொஞ்சம் படிக்க வச்சு தொழில் செய்யறதுக்காக கொஞ்சம் பணம் கொடுத்தேன். அது தம்பி பிஸ்கோத்தா? பிஸ்கோத் வியாபாரம் பண்ணி ஒண்ணுக்கு 10 ஆக்கிட்டு இப்போ ஒண்ணு வெளிநாடு காமிச்சிட்டு இருக்கா. வெளிநாட்டுக்கு அனுப்புறது இவருல பெரியதா. உங்க சின்ன தம்பி ராதிகான் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அவ அப்பாதான் இவரு வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு. நிச்சயதார்த்தம் கூட முடிச்சிடுச்சு. இது டேய் என்னங்கடா இது? டேய், இது கூட அப்பா சொல்றேடா. அதுலண்ணே திடீர்னு முடிவாயிடுச்சு கல்யாணத்துக்கு. நாம எல்லாமே சேர்ந்து அப்பா கிட்ட சொல்லலாம். அது பண்ணு. என்னம்மா இது? மோர். இதெல்லாம் சொக்கத்தக்கம் தானே? ஆமாண்ணே. கொஞ்சம் ராஜதர, மறுபடியும் கேட்கிறேன், தப்பா நினைக்காத. இந்த நகைய நட்டு இதெல்லாம் நியாயமா சம்பாதிச்ச பணம் தானே? ஐ ஸ்வேர் ஆன் மை ஓன் சைல்டுண்ணே. அப்படின்னா உங்களுக்கு புரியாத? சரி விட்டுடு. Thank you. ஹலோ, கங்க்ராச்சுலேஷன். Oh, good. Very good. மினிஸ்டர் முருகேசன் வந்துட்டார். மினிஸ்டர் வந்திருக்காரா? இது ஒரு விஷயம். பாய், மாலை எடுத்துட்டு வா. போங்க, நான் வரேன். குடு. கம் ஆன், கோ குயிக். வணக்கம். வணக்கம். என்ன இதெல்லாம்? Thank you. ஆமா, எதுக்காக வெளிநாட்டுக்கு போறீங்க? MV எம்மின்னா மூலவியாதிக்கு புது மருந்து கண்டுபிடிக்கிறது விஷயமா வெளிநாடுக்கு ட்ரைனிங் போறேன். எட்ட வியாதி பாரு, அவசியம் கண்டுபிடிக்கணும். அதுவும் நம்ம தாயகத்துக்கு ரொம்ப முக்கியம். என்ன ஆச்சு? மூலம்தான். முத மருந்து உங்களுக்கு தான். அத செய்யுங்க முதல்ல. யாரும் தெரியல? தெரியலையே. ஐயோ, நான் தர்மதுரை மாமா. சூட்டு போட்டு வந்து தெரியல இல்ல? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. யாருப்பா இவங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, இவ்வளவு நண்பர்களா? பெரிய ஆள்பா நீ. ஆமா, வைதேகி சொல்லிச்சு இன்னைக்கு நம்ம வீட்டுல ஏதோ பாட்டி என்ன. எதுக்குப்பா? இப்போதான் ஏகப்பட்ட பாட்டிங்க ஆரம்பிச்சு நாட்டையே கெடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டி எல்லாம் வேண்டாப்பா, கிட்டு போயிடுறேன். இது அந்த பார்ட்டி இல்ல, ஃபேர்வெல் பார்ட்டி. அப்படின்னா அரசியலுக்கும் இந்த பாட்டுக்கு சம்பந்தம் இல்ல? அப்ப சரி, பொழிச்சுக்குவேன். ஆமா, இந்த ஃபேவரல் பாட்டுன்னா என்ன? தம்பி ராமதர் அமெரிக்கா போறான்ல, அதுக்காக எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறோம். அண்ணே, எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உள்ள போங்க. கொஞ்சம் என்ன ராஜதர, அந்த சோஃபால உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க யாரு? அவர்தான் மினிஸ்டர். மினிஸ்டர்? மந்திரி. மந்திரியா? கொஞ்சம் அண்ணே, கொஞ்சம் இருப்பா. ஐயா வணக்கம். 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 என் பேர் தர்மதுரை. ராமதுரை ராஜதுரை என் தம்பிங்க. அப்படியா? ஆமாங்க. ஐயா, சின்ன பிரச்சனை. என்ன? வயல்ல இருக்கிற என் பம்ப்ஸ்ல தண்ணி வரல. எப்படியாவது பெருமேஸ் பண்ணி நீங்க தான் தண்ணி வர வைக்கணும். யோ, சும்மா இருங்கயா. பிரச்சனை மந்திரிக்கிட்டே சொல்ல முடியும். வரவழைப்பா. வரவழைச்சு சொல்லக்கூடாது. எப்படியாவது நீங்க தான் என் பம்ப்ஸ்ல தண்ணி வர வைக்கணும். பாப்பா கீப்பா சொல்லக்கூடாது. எப்படியாவது நீங்க தான் என் பம்ப் செட்ல தண்ணி வர வைக்கணும். எல்லாரும் பாத்துக்கிட்டே நீங்க தான் என் பம்ப் செட்ல எப்படியாவது தண்ணி வர வைக்கணும். இல்ல, நீங்க தான் பம்ப். கொஞ்சம் எப்படி வாங்க. இருப்பா, ஒரு முக்கியமான பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, பேசிட்டு வந்துடுறேன். சின்ன கூப்பிடுறாரு. நீங்க ஒண்ணு தப்பா நினைக்கிறீங்க, சொந்த ஊரு. ஐயா வரீங்க, வந்துடாதீங்க. பம்ப் செட்டு கொஞ்சம் இந்தா, எப்படி ஸ்டைலா இருக்குன்னு பாக்குறீங்களா? அண்ணா, இதெல்லாம் எங்க கிடைச்சது? எங்க கிடைச்சது நமக்கு தெரியுமே. யாரோ ஒருத்தர் கேட்பீங்கன்னு தெரியுமே. அதனால்தான் பாத்தீங்களா, வில்லையோட வந்திருக்கேன். 150 ரூபாய். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இதை வச்சுக்கோங்க. இத பாத்தீங்களா, தொப்பி 60 ரூபாய். நல்லா இருக்கா? இத வச்சுக்கோங்க. அது வந்து எங்க அப்பா அவங்க கல்யாணத்துக்கு தைச்சது போட்டோ எடுக்கிறதுக்கு. அது மாட்டிட்டு வந்துட்டேன். ஓ, பெல்ட். இது மொபைல் காலேஜ். அண்ணா நீங்க வாங்க. அண்ணா நீங்க
நீங்க பார்ட்டியில எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தரேன். எனக்கு இங்க பார்ட்டி எனக்கு ஏதாவது கொடுக்குறது கொடுப்பா. அண்ணே அண்ணே நன்றி அண்ணே. என்னது சாரை வாட்டை அடிக்குது? சாரையமா சாப்பிடுற? டேய் நம்ம பரம்பரையில யாருமே சாரை சாப்பிடறா. அப்பா தெரிஞ்ச இடுப்புல இருக்கிற பெல்ட் எடுத்துட்டு விலாசமா தெரியல. அண்ணே அண்ணே வாங்கண்ணே. என்னங்கண்ணே இதை கொண்டு போய் வெளியே ஊத்துருங்கண்ணே. போங்கண்ணே. I don't know how to manage with this idiot. யா யா ஐயோ அண்ணா வாங்க வாங்க. கொஞ்சம் ஃபைன் பார்ட்டி. இவன் யாரப்பா மொட்டை தலையா? ஐயோ அண்ணே இவர் தான் என்னோட வருங்கால மாமனார். வருங்கால மாமனாரா? வணக்கங்க. இவரோட பொண்ணை தான் நான் கட்டிக்க போறேன். அப்படியா? பொண்ணுங்க அங்க. நோ 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 பக்கத்துல அடடே நம்ம ஊர் மஞ்சள் கலர் மாதிரி. What is nonsense? Who is this guy? Send him out. I'm sorry sir. He is our servant for generations. His family is working for our family. Yes. Moreover, he is an illiterate. Yes. Please kindly bear with us. Bear. நீங்க அங்க இருங்க. சரிப்பா வரேங்க.